இந்த சேனல் இது இது என்னுடைய அனுபவபூர்வமான விஷயம் கூட. இது எல்லாருடைய லைஃப்பும் இந்த 3 விஷயத்து மேலே தான் கட்டமைக்கப்பட்டிருக்கு. இந்த 3ம் பேலன்ஸாக இருந்ததுன்னா அந்த லைஃபு பீஸ்ஃபுல்லாகவும், ஃபுல்ஃபில்லாகவும், மனநிறைவாகவும் இருக்கும் அப்படிங்கிறத நான் கற்றுக்கிட்டேன். இந்த விஷயங்களில் மூலயமா நான் கற்றுக்கிட்ட என்னுடைய அனுபவங்கள், என்னுடைய அறிவை இதை உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கணும் அப்படிங்கிறது தான். சரி பிரபா, இதை என் கூட ஷேர் பண்ணிக்கிட்டு எங்களுக்கு என்ன லாபம் கிடைக்க போகுது அப்படின்னு நினச்சிங்கன்னா, வாழ்க்கையில் கண்டிப்பாக இந்த 3 விஷயத்தில் ஸ்ட்ரகிள் பண்ணாதவங்க இருக்கவே முடியாது. இல்லை ஏதோ ஒரு விஷயத்தில் ஸ்ட்ரகிள் பண்ணலாம், இல்லை அந்த 3 விஷயத்துலையும் ஸ்ட்ரகிள் பண்ணலாம். அவங்களுக்காக என்னுடைய அறிவையும் அனுபவத்தையும் ஷேர் பண்ணிக்கிறேன். அவங்களுக்கு இதன் மூலயமா ஏதாவது ஒரு விஷயம் கிடைச்சா கூட அவங்க லைஃப்பில் ஏதாவது ஒரு சின்ன மாற்றத்தை உண்டு பண்ண முடிஞ்சால் அது போதும் எனக்கு. அதுதான் என்னுடைய நோக்கம். பெருசாக யூடியூப் சேனல் ஆரம்பித்தோம், இதன் வழியாக ஃபேமஸ் ஆனோம், இது வழியாக சம்பாதிச்சோம் அப்படிங்கிறத காட்டிலையும் என்ன மாதிரி ஸ்ட்ரகிள் பண்ணுறவங்களை ஒரு கம்யூனிட்டியாகவும் அந்த ஸ்ட்ரகிள்லேருந்து எப்படி க்ரோ ஆகுறத கற்றுக் கொடுக்குற ஒரு விஷயமாக அந்த சேனல் ஆரம்பிச்சிருக்கேன். பட்டு நான் பெரிய எக்ஸ்பர்ட்லாம் இல்லை, எனக்குன்னு பெரிய சக்ஸஸ்ஃபுல் ஸ்டோரிலாம் கிடையாது. நானும் எல்லா விஷயத்தையும் கற்றுக்கிட்டு தான் இருக்கேன். எனக்கு தெரிஞ்ச விஷயத்த உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன், எனக்கு தெரியாத விஷயத்த உங்கள்கிட்டருந்து கற்றுக்க போகிறேன். அவ்வளோதான். வாழ்க்கைன்றதே வெறும் அனுபவங்களை சேகரிக்கிற ஒரு விஷயந்தான். என்கிட்ட இருக்க அனுபவத்தை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன். உங்கள்கிட்ட இருந்து நிறைய அனுபவங்களை கற்றுக்க போகிறேன் இது மூலயமா. பட் வாழ்க்கையில் யார் ஸ்ட்ரகிள் பண்ணுறாங்களோ, இந்த ஸ்ட்ரகிள்லேருந்து வெளியில் வரணும் அப்படின்னு நினைக்கிறாங்களோ, யார் லைஃப்பில் க்ரோ ஆகும்னு நினைக்கிறாங்களோ, கண்டிப்பாக உங்களுக்கு இந்த சேனல் உதவியாக இருக்கும். உங்களுக்கு இந்த விஷயம் கனெக்ட் ஆச்சுன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், தொடர்ந்து என்னை ஃபாலோ பண்ணுங்கள். பட் என்னால் முடிஞ்ச பெஸ்ட்டை கொடுக்க நான் ட்ரை பண்ணுறேன். எனக்கும் பெருசாக கேமரா முன்னாடி பேசி அனுபவம் கிடையாது, மேடையில் பேசி அனுபவம் கிடையாது. எனக்கும் உள்ளுக்குள்ளே சில பயங்கள் இருக்குது. மைண்டுக்குள்ளே இருக்க விஷயங்களை எக்ஸ்பிளைன் பண்ண முடியும் அப்படின்னு தெரியல. போக போக கண்டிப்பாக நான் அதை பெட்டர் ஆக்கிக்கிறேன். பட் எனக்கு பெருசாக எடிட்டிங் தெரியாது, பட் கற்றுக்கிறேன். எனக்கு உங்களுக்கு தேவையான விஷயத்த நான் கொடுக்கணும் அப்படிங்கிறது தான். உங்களுக்கு என்ன தேவை அப்படின்றத எனக்கு கமெண்ட் மூலியமாக சொல்லுங்கள். நான் கண்டிப்பாக அதுக்கான விஷயங்களை உங்களுக்கு நான் கொடுக்க ட்ரை பண்ணுறேன். இது பெரிய மோட்டிவேஷன் சேனல் இல்லை, இது என்டர்டைன்மெண்ட் சேனல் இல்லை, இது பியூர்லி எஜுகேஷன் அண்ட் மை எக்ஸ்பீரியன்ஸ் சேனல். இதன் மூலியமாக யாராவது ஒரு 10 பேர் லைஃப்பில் ஒரு சின்ன மாற்றத்தை கொடுக்க முடியும், ஒரு விழிப்புணர்வை கொடுக்க முடியும்னா அது எனக்கு மனநிறைவை தரும். ஏன்னா லைஃப்பில் நானும் ஸ்ட்ரகிளை கடந்து வந்திருக்கேன். அந்த ஸ்ட்ரகிள்லேருந்து எப்படி வெளியே வந்தேன், நான் என்ன விஷயங்கள் செஞ்சேன், நான் என்னெல்லாம் பண்ணேன், ஒவ்வொரு விஷயத்துக்கும் எக்ஸ்பீரியன்ஸை தாண்டி நான் கற்றுக்கிட்ட விஷயங்கள், நிறையா புத்தகங்களை வாசித்த விஷயங்கள், நிறையா விஷயங்களை தேடி நான் சில பேர்கிட்ட கற்றுக்கிட்ட விஷயங்கள், இதை உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கணும் அப்படிங்கிறது தான். இதன் மூலியமாக யாராவது ஒரு 10 பேர் லைஃப்பில் ஒரு மாற்றத்தை என்னால் விதைக்க முடிஞ்சால் அது போதும் எனக்கு. நான் நிறைய விஷயங்களை கற்றுக்கிறேன். கிடைச்ச அறிவை, அனுபவத்தை மற்றவங்க கூட ஷேர் பண்ணிக்கல இருக்க மகிழ்ச்சி அதை விட பெரிய விஷயம் இல்லை. கண்டிப்பாக நான் பல பேருடைய அறிவையும் அனுபவத்தையும் தான் எனக்குள்ளே வச்சுருக்கேன். அதை மற்றவங்கள்ட்ட கொடுத்துட்டு போகணும் அப்படிங்கிற ஒரே நோக்கம்தான்.
உங்களுக்கு இதில் குரோ ஆகணும், லைஃப்பில் குரோ ஆகணும், லைஃப்பில் ஏதாவது லேர்ன் பண்ணிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இது உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும். பட் நான் சில விஷயங்கள் சொல்கிறத நீங்கள் வெறும் பார்த்துட்டு போனால் பத்தாது, இதை ஃபாலோ பண்ணால் தான் உங்கள் லைஃப்லேயும் குரோ ஆக முடியும். நான் பெருசாக அட்வைஸ் பண்ண மாட்டேன், பெருசாக மோட்டிவேஷனும் பண்ண மாட்டேன். சக்ஸஸ்ன்றது கன்சிஸ்டன்சி தான், மோட்டிவேஷன் இல்லை. மோட்டிவேஷன் வந்து 10 நாளைக்கு இருக்கும், அதுக்கப்புறம் அது போயிடும். பட் எந்த சூழ்நிலையும் கன்சிஸ்டன்சி தான் தேவை. அதுதான் க்ரோ பண்ணும். நான் உங்கள் பிரியமுடன் பிரபா. நன்றி.